இந்த ரகசிய உண்மைகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ தசாபுத்தி எடுத்துட்டிங்கன்னா, தசாபுத்தி வந்து தசையின் வளர்ச்சியை தான் நம்ம தசாபுத்தின்னு சொல்கிறோம். தசாபுத்தி வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை வச்சு தான் கணக்கிடுறாங்க. அதுபோல் ரகசிய லக்னத்தை வந்து நாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். ரகசிய லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, லக்னம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம இந்த ரகசிய லக்னத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு முறை இந்த ரகசிய லக்னத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பழைய முறையிலேயே 12 கட்டங்களையும் ஆராய்ச்சி செய்து ஒருத்தருக்கு சரியான பலன்களை நம்மளால கூற முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரகசிய லக்னத்தோட அதிபதி வந்து சூரியனாக இருந்தால் அவங்க வந்து நல்ல கோவக்காரங்களா இருப்பாங்க, ஆனால் நேர்மையானவங்களா இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த ரகசிய லக்னத்தோட அதிபதி சந்திரனாக இருந்தால் அவங்க ஒரு திடமான ஆளாக இருப்பாங்க, எதுலேயும் கடுமையாக நடந்துப்பாங்க. அவங்களுடைய மனோதிடம் வந்து யாருனாலையும் கணக்கிடவே முடியாது, அந்த அளவுக்கு